வெல்கம் டு டர்போ டைம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸ். வெர்புனா வினைச்சொல். வினைச்சொல்னா அந்த சொல் வந்து செயலை குறிக்குது. செயலை குறிக்கிற சொல் வந்து வினைச்சொல். இங்கிலீஷில் வந்து வெர்பு. ஆக்சிலரி வெர்புனா வெர்புக்கு துணைக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த வெர்பு வந்து வினைச்சொல்லானது அதோட முழு பர்பஸை செர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது டென்ஸு வாய்ஸு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஒரு வெர்பால் மட்டும் கரெக்டாக விளங்க வைக்க முடியாது. அதனால் இந்த துணை வெறுப்புகள்லாம் ப்ரிசிஷனாக ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த சென்டென்ஸை விளக்குறதுக்காக துணை வெறுப்புகள்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆக்சிலரி வெர்ப்ஸ். அது என்னென்ன எது ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேவ், ஹேஸ், ஹேட், அப்புறம் பார்த்திங்கன்னா டூ, டஸ், டிட், அப்புறம் வில், வுட்டு, கேன், குட்டு, மே, மைட்டு, சேல், சுட்டு, அப்புறம் மஸ்ட்டு, அப்புறம் பி வெர்ப்ஸு. பி சம்மந்தப்பட்ட வெர்ப்ஸ் இருக்குது. அது தனியாக தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் டு, குட் ஹேவ், மே ஹேவ், மைட் ஹேவ், இந்த மாதிரி காம்பினேஷனாக வேறு ஜோடி சேர்ந்து வேறு நிறையா வரும். அடிப்படையாக பார்த்தோம்னா இப்போ சொன்னது தான் ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் பத்தாதுன்னு வில் பி, சேல் பி, வில் ஹேவ் டு இந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் ஜோடியாக சேர்ந்து வர்றது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பி வெர்ப்ஸ். அதை மட்டும் பார்க்க போகிறோம். பி வெர்ப்ஸ் என்னென்ன பி வெர்ப்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். அது இல்லாமல் இந்த 5 வெர்ப் தான் பி வெர்ப்ஸு. அது இல்லாமல் பியோட ஃபார்மில் பி தானே வரும். பிஇபி தானே வரும். அப்புறம் பீயிங் அது சில இடங்களில் வரும். அப்புறம் பீன் அது வரும். பீன்றது வேற ஒன்றும் இல்லை. பீயிங் அப்படின்னம்னா கண்டினியூஸ் டென்ஸு. பியோட கண்டினியூஸ் டென்ஸு. வெர்புக வந்து இந்த 5 வெர்புக ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாம் பியோட வெர்ப்ஸு. அது இல்லாமல் பி தானே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது பீயிங்னு வரும். பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பீன். ஆம், ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றது. பாஸ்ட் டென்ஸில் வர்றது வாஸு, வேறு. அப்புறம் ஆரும் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற வெர்ப்ஸு. சிங்குலர், ப்ளூரல் அதெல்லாம் குறிக்கிறதுக்காக இத்தனை பிரிஞ்சு வருது. அவ்வளோதான் பியோட வெர்ப்ஸு. இந்த 5 அது கூட சேர்ந்து இந்த 3 8 ஃபார்மில் வரும். ஒன்றுக்கும் இந்த பி வெர்ப்ஸுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஹேஸு, ஹேட்லாம் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருக்கிறோம். குட் ஹேவ், சுட் ஹேவ் அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்கிறோம். இன்னும் சில இதெல்லாம் தொடர்ச்சியாக போட போகிறோம் நம்ம சேனலில். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த பி வெர்ப்ஸுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல ஆம்ன்றது எதுக்கு வரும்? இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேர் எங்கெங்கே வருது பிகினர்ஸுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆம்ன்றது ஐக்கு மட்டும் வரும், மற்ற எதுக்கும் வராது. ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அந்த மாதிரி ஐக்கு மட்டும் ஆம் வரும். அப்புறம் ஈஸ் வந்து ஆமு, ஈஸு, வாசு இதெல்லாம் சிங்குலரு. ஆறு வேறு வந்து ப்ளூரலு, பன்மை. அதாவது சிங்குலர்னா ஒருமைக்கு வர்றது ஆம், ஈஸ், வாசு. ஆர் வேர் பன்மைக்கு வருது. நிகழ்காலம், கடந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பிரித்தோம்னா ஆமு, ஈஸு, ஆரெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸு, வாசு வேறும் பாஸ்ட் டென்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு மாணவன். ஹி இஸ் எ பாய். இதெல்லாம் சிம்பிளான வாசகங்கள் மட்டும் இப்போ பார்க்குறோம். யூ ஆர் எ கஸ்டமர். இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த யூக்கு மட்டும் ஆர் வருது. யூன்றது சிங்கிள் தான், இருந்தாலும் அதுக்கு வந்து யூ ஈஸ்ன்னு வராது. ஆர்ன்றது ப்ளூரலுக்கு தான் வரும். யூன்னு எங்கே வந்தாலும் ஈஸ் போடக்கூடாது, ஆறு தான் போடணும். யூக்கு மட்டும் அந்த ப்ளூரலில் வர்ற ஆறு தான் போடணும், சிங்கிளுக்கு வர்ற இஸ்ஸு போடக்கூடாது. இட் இஸ் எ பாக்ஸ், அது ஒரு பாக்ஸு, அது ஒரு பெட்டி. ஷி வாஸ் இன் சென்னை லாஸ்ட் வீக். வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸுக்கு வருது. தே ஆர் கோயிங் டு டெம்பிள் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. நம்ம அதை பற்றியெல்லாம் பார்க்கல. இப்போ ஆர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆர்னா பன்மை, ப்ளூரல். தே ஆர் கோயிங் டு டெம்பிள். தே ஆர் கோயிங் டு டெம்பிள்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. தே வேர் கோயிங் டு டெம்பிள்னா கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் சேஃப், பாதுகாப்பாக இருந்தாங்க, பாஸ்ட் டென்ஸு. ஆர்ன்றது ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸு, இது ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸு. ஆர்ன்றது ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸு, வேறுன்றது ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸு. ஆல் புக்ஸ் ஆர் பீயிங் ஸ்கேன்ட். பீயிங் எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல் புக்ஸ் ஆர் பீயிங் ஸ்கேன்ட். ஹி வாஸ் பீயிங் பாசிட்டிவ். ஹி வாஸ் காட் பீயிங் ட்ரங்க். அப்புறம் பீன் அதுக்கு சில உதாரணம் பார்த்தோம்னா ஐ ஹேட் பீன் இன் டெல்லி. he has been saying that it has been done. திரும்பவும் சம் அப் பண்ணோம்னா பி வெர்ப்ஸில் வந்து ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் சிங்குலருக்கு வருது.
ஆம், ஈஸ், வாஸ் இதெல்லாம் சிங்குலருக்கு வருது. ஆம் ஈஸ்ன்றது ஆம்ன்றதும் ஈஸ்ன்றதும் ப்ரெசன்ட் சிங்குலர், வாஸ்ன்றது பாஸ்ட் சிங்குலர், பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர், ஆர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல், வேர்ன்றது பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல், இதுக்கெல்லாம் வருது. அப்புறம் பீன்றது இந்த பி வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சுவலரி வெர்பாக சில இடங்களில் வருது. பீயிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ், இந்த வெர்ப்ஸுக்கெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸாக வருது. அப்புறம் பீன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 5 3 8 வெர்பு பி வெர்ப்ஸ். பி வெர்ப்ஸ்னால் 5 தான். இந்த 3 ஃபார்மும் சேர்ந்துருக்கிறதுனால 8 ஃபார்மில் வருது, 8 உருக்களில் வருது. இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் பற்றி நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய தொடர்ந்து போடுவோம். நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.